தூத்துக்குடியுடைய ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது வந்து மாதா கோயில் திருவிழா அப்படிங்கலாம். ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல், வேர்ல்ட் லெவலுக்கு ஃபேமஸான ஃபெஸ்டிவல். வேர்ல்டுடைய எல்லா பார்ட்ஸ்ல இருந்தும் மக்கள் வந்திருப்பாங்க. எல்லாருமே அந்த ஃபீஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாரும் விடுறது இல்லை, எல்லாம் போய் அங்கேயே அசம்பிள் ஆயிடுறது. ஸோ ஜூலை 26 ஆகஸ்ட் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இது. நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நிறைய எப்படி சொல்றது, கிட்ஸ் ப்ளே பண்ற என்டர்டைன்மெண்ட், ஒரு எப்படி சொல்றது, அந்த மொத்த ஊரே வந்து ஃபெஸ்டிவலா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நான் 6th படிக்கும்போது போன ஒரு இன்சிடென்ட்டு. ஸோ நான் 6th படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து எல்லாரும் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். ஃபேமிலியாக போயிட்டுருக்காங்க. லேடிஸ் தெரியுமே, சர்ச்சுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. வரும்போது ஷாப்பில் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சும்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ் எங்கே போவாங்க, எல்லாம் போயாச்சு. கம்மல், ஜடமாட்டி, ஹேர் பின் அப்படி இதுன்னு வாங்க எல்லாம் போயாச்சு. ஸோ நான் வந்து என்னை எங்கள் கசின் கூப்பிட்டு போனாங்க. அவங்க பேர் ராபின்சன், அவங்க பெரிய லாயர், சரியா? அவங்க என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க கேட்காங்க, ரோஷன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நம்ம வந்து சின்ன பையனா, இப்போ இந்த பென்டன் வந்து புதுசு, ஒரே பென்டன் வாட்ச் தான் எல்லா இடத்துலையும். எனக்கு பென்டன் வாட்ச் வேணும் அப்படின்னு. அங்கே அந்த ஷாப்ல இருந்துச்சு. இந்த வாட்சா வேணும் கேட்டாங்க. ஆமாம் இதான் வேணும் அப்படின்னு. சரி இதை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாங்க. 100 ரூபா அப்படின்னாங்க. ஏன்னா அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பென்டன் வாட்ச் மாதிரியே அப்படி பெருசாக அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. நானும் போகிறோம், தெருவில் மாஸ்க் காட்டுறோம், ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட வாங்கியாச்சு. ஸோ வர்றதுக்கு வந்து எப்படியும் ஒரு 10 o'clock கிட்ட ஆயிரும். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் வருவோம் எல்லாருமே. 10:30 ஆயிடுச்சு. ரொம்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் எல்லோரும் வீட்டில் வந்து என்னென்ன கதை பேசி ஜாலியாக இருப்போம். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்வ கோளாறுல என் பென்டன் வாட்சை பிரித்தேன். எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. பிரித்து பெருசாக இருந்துச்சு. ஸோ கையில் மாட்டியாச்சு. பேண்டுலாம் கொடுத்துருந்தான். மாட்டிட்டு பட்டனை அமுக்கிறேன், லைட்டு வரலங்க. இந்த ஃபோன் வச்சுருப்பாங்களே சின்ன பிள்ளைங்க, இந்த பார்பி டால் ஃபோனு, அமுக்குனா பாட்டு வருமா, அது வருது. நானும் என்னடா இது லைட்டு வரல, இது கேர்ள்ஸுக்கு போடுற மாதிரி இருக்குது அந்த வாட்ச்சு. அது போட்டால் ஐம் அ பார்பி கேர்ள்னு பாட்டு படிக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டா, ஐயே நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு. அவங்களும் பார்த்துட்டு, இல்லை இது இந்த பாட்டு பாடுறதா நீ வாங்கினியா, அது 30 ரூபா தான், இல்லை இதுக்கு 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இல்லைண்ணா தெரியாதுண்ணா எனக்கு, நான் இப்போ இந்த மாதிரி தான் அட்டையில் காமிச்சிருந்தான், லைட்டு வரும் போல் நினச்சிருந்தேன். அதனால் கடைசியில் என்னாச்சு, ரோஷன் காஸ்பல் அவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார் அந்த இடத்துல. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் கொடுக்கோன்னா அந்த விஷயத்துக்கு தக்கன பதில் வந்து எப்போவுமே வராது. சில சமயத்தில் வரும், பல சமயங்கள் நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம் அப்படின்னு. ஸோ லைக் வைஸ் இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ்லையும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, ஒரு எனர்ஜி கொடுத்தீங்கன்னா, சில நேரத்தில் அதே எனர்ஜி அப்படியே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பல நேரங்களில் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், பட் நிறைய எனர்ஜிஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரோஷ் ஃபிசிக்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி அப்படிங்கிற டாபிக். ஸோ எனர்ஜியில் ஓகே டாபிக் இது கிடையாது, பட் இது தெரிஞ்சுக்கிட்டா அது போக ஈஸியாக இருக்கும் அப்படிங்களா. எனர்ஜி அப்படிங்க வச்சுக்கோங்க. இந்த எனர்ஜியை வந்து நம்ம 2 விதமாக பிரிப்போம். நமக்கே தெரியும், ஒன்று என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனடிக் எனர்ஜி, சரியா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சாதான் அது ஸ்பெண்ட் ஆகும்போது கைனடிக் எனர்ஜியாக மாறும் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த கைனடிக் எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே என்னவா இருக்காதுன்னா கன்சர்வேட்டிவாக இருக்காது. கன்சர்வேட்டிவா அப்படின்னா என்னன்னு யோசிக்கலாம். கன்சர்வேட்டிவ் மீன்ஸ் நீங்க கொடுத்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு திரும்ப கிடைச்சதுன்னா அதுதான் கன்சர்வேட்டிவ். ஓகே, விச் மீன்ஸ் தட் இது வந்து எப்பவுமே நாட் ஆல்வேஸ் கன்சர்வேட்டிவ், எப்பவுமே கன்சர்வேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ இந்த கேரக்டர் அது கன்சர்வேட்டிவா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு உருவான டாபிக் தான் இன்னைக்கான டாபிக். அதுதான் டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். எப்படி டாபிக் உள்ள போயாச்சா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கொலிஷன், ஃபர்ஸ்ட் கொலிஷனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 2 பாடிஸ்
ஃபோர்ஸ் கொடுத்து பிசிக்கல் கான்டாக்ட் இருந்தோ இல்ல பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமலேயோ சம்திங் அந்த இடத்துல ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலிஷன் அப்படிம்போம். பட் கொலிஷன்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, இன்னொன்னு வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். சரி, எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன, இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன? ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா கைனடிக் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் கொலிஷன் பார்ப்போமே. இந்த எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். இதுலயும் கைனடிக் எனர்ஜி இருக்கும், இதுலயும் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஓகே, மோதுறதுக்கு முன்னாடியும் மோதுறதுக்கு அப்புறமும். ஏன்னா கொலிஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பார்ட்டிகல் என்ன பண்ணும், ஒரு பார்ட்டிகல் இப்படி போகணும், இன்னொரு பார்ட்டிகல் ஆப்போசிட்ல இருக்கும், ரெண்டும் மோதும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிராவல் ஆகுதா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிராவல் ஆகும்போது என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல என்ன ஹேப்பன் ஆகுது, எனக்கு லீனியர் மொமெண்டம் ஹேப்பன் ஆகுது. புரிஞ்சுதா? லீனியர் மொமெண்டம் ஹேப்பன் ஆகுது. நமக்கு தெரியும் மொமெண்டம் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ். ஆனா மொமெண்டம் ஏற்படுத்தக்கூடிய கைனடிக் எனர்ஜி நான் கன்சர்வேட்டிவா இருக்கலாம். ஓகே, அது கன்சர்வேட்டிவாவும் இருக்கலாம், கன்சர்வேட்டிவா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா மொமெண்டம் எப்பவுமே கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் தான் ரீசன். எலாஸ்டிக்கா இருக்கக்கூடியது, இன்எலாஸ்டிக்கா இருக்கக்கூடியது. நமக்கே தெரியும், ஒரு ரப்பர் பால் இருக்கு, அதை தூக்கி செவுத்துல அடிக்கும் அப்படின்னா அதுல பட்டு திரும்ப எனக்கு என்ன ஒரு ரிட்டர்ன் வரும். ஓகே, இதே இது ஒரு கல்லை தூக்கி செவுத்துல அடிக்க அப்படின்னா, பெரிய கல், சின்ன கல் தூக்கி கூட வந்துடும், பட் ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுறேன் அப்படின்னா அதுல பட்டு கீழே விடும். ஏன் வந்து ரப்பர் பால் வந்து கைக்கு வருது, இது வந்து கீழே விழுது அப்படின்னா அதுதான் இந்த எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் அப்படிங்கிறோம். அப்ப எலாஸ்டிக்ல என்ன நடக்குது, எனக்கு கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன், மோதுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியும் இஸ் ஈக்குவல் டு த கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க, ரெண்டுமே எனர்ஜி தான். பட் இந்த பிஃபோர் கொலிஷன் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியும் ஆஃப்டர் கொலிஷன்ல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது எலாஸ்டிக் கொலிஷன். சரியா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கும் இல்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னு. இந்த கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன், ஓகே, நாட் ஈக்குவல் டு போடுவோம். பட் அதை விட இன்னும் கிளியரா போடணும் அப்படின்னா மைனஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். என்னப்பா சப்ராக்ட்லாம் பண்ற? சப்ராக்ட்லாம் பண்ணல, ஏன்னா இங்க உள்ள இத ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போறோம். ஸோ பிளஸ்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும்போது இதான் மாறும், நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ சப்ராக்ட் பண்றேன், இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணா 0 வரும், ஏன்னா எதுவுமே லாஸ் ஆகல. ஆனா இங்க சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஏதோ ஒரு எனர்ஜி என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு. எதுல? இன்எலாஸ்டிக்ல. அதனாலதான் ரப்பர் பால் வந்து போட்டது திரும்ப வருது, ஆனா கல்லு வந்து நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்க கைக்கு வரல, ஏன்னா அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. அதால திரும்ப வர முடியாது, எனர்ஜி இருந்தா மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். அப்ப என்ன நடந்திருக்கு, லாஸ் ஆஃப் எனர்ஜி நடந்திருக்கு. இப்போ ஒரு क्वेश्चन கேட்கலாம், ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நீ என்ன பேசுன, எனர்ஜி வந்து கன்சர்வேட்டிவா தான் இருக்கும், நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் சொன்னியப்பா அப்படின்னு. எஸ், அதேதான், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் தான். ஆனா one form of energy can be converted into another form of energy. அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை என்னால இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு கல்லை தூக்கி போட்டோம்ல, கல்லு கீழே விழுது, மீதி எனர்ஜி என்னாச்சு, இட் டிரான்ஸ்ஃபார்ம் டு சவுண்ட். சவுண்டா மாறிடுச்சு. ஓகே தம்பி, இதுலயும் சவுண்ட் கேட்கும் அப்படின்னா எஸ் கேட்கும். இதுலயுமே லாஸ் ஆஃப் எனர்ஜி நடக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்குது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, சவுண்டா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. சில இடங்கள்ல லைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜியை வந்து சில இடங்கள்ல ஹீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ தான் கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை இப்போ என்ன பண்ணிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. எப்படி நான் மாதாக்குள்ள ஏமாந்தேன், நான் கொடுத்தது ஒண்ணு, எனக்கு கிடைச்சது ஒண்ணு, அது போக எனக்கு லாஸும் கிடைச்சது, அதை வாங்கி என்னத்துக்கு, அந்த மாதிரி தான். ஓகே,
எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான். பட் இங்க அப்படி இல்ல. நீங்க கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தான இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்திருக்கு. எக்ஸாக்ட்டா நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே கிடைச்சிருக்கு. அது எலாஸ்டிக் கொலிஷன். பட் நம்ம கொடுத்ததை விட இங்க எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே, ஏன்னா மீதி எல்லாம் லாஸ், வேஸ்ட். எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் அப்படிம்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் தான், மொமெண்டம் அப்படிங்கிறதும் கன்சர்வேட்டிவ் தான். ஆனா கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் அ கன்சர்வேட்டிவ். அப்படின்னு அர்த்தம் ஸ்டோர் ஆகாதுன்னு இல்லை, அந்த எனர்ஜி என்ன பண்ணும், இன்னொரு விதமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். புரிஞ்சுதா? மொமெண்டம் ரெண்டு பாடி கொலைட் ஆகுதுன்னா அந்த ரெண்டு பாடிக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். நம்மளுக்கு எனர்ஜி இந்த வேர்ல்டுல எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். லைக்வைஸ் த கைனடிக் எனர்ஜி ஆல்சோ, அதுவும் எனர்ஜி தான். பட் எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துச்சோ அதுக்கு திரும்ப வரும்போது சில கேசஸ்ல கன்சர்வேட்டிவா இருக்கும், சில கேசஸ்ல லாஸ வேற ஒரு பகுதிக்கு வேற ஒரு எனர்ஜியா மாத்தி கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம என்ன சொல்றோம், எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறோம். ஓகே, ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ அப்படிங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் சொல்லும் போதே ஒரு மாதிரியா தான் இருக்கு, சரியா? ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நீட்டா அழகா ரொம்ப ஒரு ஈஸியா பார்க்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பா அடுத்த வாட்டி வருது. ஸோ see you guys on the next video. Thank you students.